இன்றைக்கி நம்ம வீடியோவில் பியூர் ஐம்பொனில் மோதிரங்களும் மெட்டிகளும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பியூர் ஐம்பொன் மோதிரமோ வளையலோ மெட்டிகளோ அதை எப்படி நம்ம வீட்டிலேயே பாலிஷ் போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட வளையல் வாங்கியிருப்பீங்க, மெட்டிகள் வாங்கியிருப்பீங்க, மோதிரங்கள் வாங்கியிருப்பீங்க. அவங்களாம் கூட கொஞ்சம் கலர் டல்லாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருப்பீங்க இல்லையா? அதுக்காக தான் நான் அந்த உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மோதிரங்கள் நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம போட்டு. ஏன்னா மோதிரங்கள் நமக்கு சைஸ் கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம போடவே இல்லை. இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, மோதிரங்கள் போடுங்க மோதிரங்கள் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் சரின்னு மறுபடியும் ஒரு மோதிரம் போட்டிருக்கிறேன். மோதிரம் எபிசோடு இதில் பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பொன் மோதிரங்களாக போட்டிருக்கேன். சைஸ் நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாடல் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்களேன். இது 12, 13, 14 அந்த மாதிரி இருக்குது. இந்த சைஸில் இருக்குது. இப்போ ஒரு நூல் முன்ன பின்ன தான் இருக்கும். உங்களுடைய கையோட சைஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, விரலோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். இப்போ 12ஆம் நம்பர் வாங்குறீங்க, நீங்கள் மோதிர விரலில் தான் சேரும் அப்படின்னு நினச்சி வாங்குவீங்க. ஆனால் அது அதில் சேராமல் நடு விரலில் சேரும், இல்லைனா ஆள்காட்டி விரலில் சேரும். நம்ம எதில் சேருதோ அதில் போட்டுக்க வேண்டியதான். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த எபிசோடுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்தடுத்து மோதிரங்கள் நிறைய புது டிசைன்லாம் செஞ்சு நான் போட்டு விடுவேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம நிறைய மாடல் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் அப்படியே தங்கம் மாதிரியே தான் இருக்கும். தங்கம் கூட தோற்று போயிடும். அதை விட நிறைய டிசைன்ஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள். ஆரம்ப விலை 100 ரூபாயிலேருந்து இருக்குது. ஒரு 100 ரூபாயிலேருந்து இருக்குது. உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்குன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்ன விலை அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா ரேட்டு நம்ம இதில் போடலை. எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம வீடியோவை. லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அடுத்து லைக்குக்கு கீழேயே ஹைப்னு ஒரு பட்டன் வரும். அதையும் நீங்கள் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இல்லையா? அதே போல் நீங்களும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம 14, 15, 16 அந்த சைஸில் உள்ள மோதிரங்கள் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். இதில் எல்லாமே அழகழகாக இருக்குது. கலர் கல் வச்சதெல்லாம் இருக்குது. பச்சை கலர் கல், வெள்ளை கலர் கல், பிங்க் கலர் கல் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த மோதிரம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எங்களுக்கு ஒரு மார்க் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா அது என்ன ரேட்டு அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுவேன். நம்ம சொன்ன மாதிரி இந்த மோதிரங்களில் ஆரம்ப விலை வெறும் 100 ரூபாயிலேருந்தே இருக்குது. ரொம்ப அழகழகான டிசைன் தான். இங்கே பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் கல், பச்சை கலர் கல்லெல்லாம் ஒரு சிங்கிள் கல்லாகவே வச்சுருக்காங்க. நல்லா அருமையான மோதிரம். நல்லா தங்கம் மாதிரியே தான் இருக்கும். அப்படியே தங்கத்தில் கூட இவ்வளோ டிசைன் இருக்கா அப்படின்றது தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பாருங்கள், நவரத்தின மோதிரம்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நவரத்தின மோதிரம்லாம் இப்போ ஒரு சிலர் போட்டுக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம அதிலே ஒரிஜினலில் வாங்கி போடுறோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப ரேட்டும் கூட வரும். அதில் நிறைய எப்படி சொல்கிறது, அது அதை விட நம்ம இதை போட்டு பார்த்துக்கலாம். இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, ஓகேவா, இது ஓகே ஆச்சுன்னா நம்ம ஒரிஜினலில் வாங்கி போட்டுக்கலாம். அப்படி கூட நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்கள கூட வாங்கிக்கலாம். பவழ மோதிரம் இருக்குது பாருங்கள். இதில் 2 டிசைனில் இருக்குது பவழ மோதிரம். இதில் ஒரு 2 டிசைனில் பவள மோதிரங்கள் இருக்குது. இது இந்த மோதிரங்கள் எந்தெந்த அளவுகளில் தான் இருக்குது அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மோதிரம் அப்படி இருக்குது. 18, 19, 20 இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. எல்லா மோதிரங்களுமே நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். மைனூட்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இதில் அழகான ஒரு வேல் மோதிரம் இருக்குது, முத்து மோதிரம் இருக்குது. ஓம்னு போட்டிருக்கு பாருங்கள். அந்த வேல்லையே ஓம் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த மோதிரங்கள் நம்ம லேடிஸும் போட்டுக்கலாம், ஜென்ஸும் போட்டுக்கலாம். யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே அந்த மாதிரி டிசைன்ஸ் தான். இதுலேயுமே இப்போ நவரத்ன மோதிரம், ஆம மோதிரம், இந்த வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி மோதிரம் எல்லாமே இருக்குது பாருங்கள்.
இதில் வந்து சிங்க மோதிரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதே போல் சிங்க மோதிரம் கண்ணுக்கு மட்டும் சிவப்பு கலரில் கல் வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஒரிஜினல் சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து பியூர் இதில் செஞ்சது தான், பியூர் ஐம்பொன்னில் செஞ்சது தான். இந்த மோதிரங்கள்லாம் நல்லா பெரிய சைஸாகவே இருக்கும். நல்லா ஜென்ஸ்லாம் போட்டுக்கலாம். பெரிய பெரிய சைஸ்லேயே இருக்குது. இது வந்து விநாயகர் ரொம்ப அழகாக உட்காந்துட்ருக்கார் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. இது வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி. இவரும் ரொம்ப அழகாக அப்படியே ஃபினிஷிங்காக அந்த முகம்லாம் சூப்பராக செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த முகம்லாம் நல்ல அமைப்பாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஐம்பொன்லேயே மெட்டிகள் பார்த்துட்ருக்கோம். கல் மெட்டியும் இருக்குது, சாதா மெட்டியும் இருக்குது. இது வந்து இதுக்கு நம்ம சைஸ் தேவை கிடையாது. இது எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மெட்டி வாங்கணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மோதிரம் வாங்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும் இல்லையா? அதே போல் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மெட்டிகள்லாம் இப்போ வந்து நியூவாக வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கல் மெட்டிங்கள்லாம் பாருங்களேன், அழகாக இருக்குது. இந்த மோதிரங்கள்லாம் நல்ல சின்ன சைஸ் மோதிரங்கள், 8, 9, 10 அந்த சைஸ் உள்ள மோதிரங்கள் தான் இதெல்லாம். இந்த மோதிரங்களையும் நல்ல டிசைன்ஸ் அழகாக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு கலர் கல்லெல்லாம் வச்சுருக்குது பாருங்கள். இதில் இந்த நடுவரலில் இருக்க போட்டிருக்க மோதிரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஆரஞ்சு கலர் கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே அப்படியே கோல்டு ஃபினிஷிங்லேயே கோல்டு டிசைன்லேயே இருக்குது பாருங்களேன். எல்லாமே கோல்டு டிசைன் தான் அதில் இருக்க மோதிரங்கள் பூரா. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். சைஸ் சொல்லிவிட்டு வாங்கிக்கலாம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த ஐம்பொன் வந்து எப்படி பாலிஷ் போடுறது அப்படின்ட்டு. இப்போ பக்கத்தில் இருக்கிற பட்டை வளையல் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது வந்து கலர் டல்லாக இருக்குது. இப்போ வந்து இந்த இதை தான் நம்ம அதே மாதிரியே கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், லெமன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு லெமன் தான் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் அவ்வளோதான். இதை அப்படியே டிக் பண்ணி எடுக்க வேண்டியது தான் அந்த வளையலை. டிக் பண்ணி எடுத்தோன்னே பார்த்திங்களா கலர் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் தான் போட்டிருந்தோம் அதில். அது கலர் நல்லா வந்துருச்சு. அப்படியே இப்போ கலர் வந்துருச்சா? முதல்ல எப்படி இருந்தது பாருங்கள், கருப்பாக இருந்தது. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு வெளியில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலர் கொஞ்சம் டல்லாகிடும். இல்லை கையில் போட்டுக்காமல் கழட்டி வச்சுருந்தீங்கன்னா கூட கலர் டல்லாகிடும். மோதிரமும் இப்படி தான், மெட்டியும் இப்படி தான், வளையலும் இப்படி தான். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக திருநீர் வச்சுருக்கேன், அதாவது ஷைனிங் வர்றதுக்காக. இப்போ நம்ம கலர் வந்து லெமனில் போட்டோன்னே வந்துருச்சு, லெமன் வாட்டரில் போட்ட உடனே. இப்போ இந்த திருநூரை வச்சு தேய்ச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஒரு துணியில் சும்மா கொஞ்சமாக திருநூறு வச்சு அது லேசாக தேய்ச்சாலே போதும். லேசாக தேய்ச்சோம் அப்படின்னாவே நல்லா ஷைனிங் அப்படியே பளபளன்னு வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ தேய்ச்சாச்சா? இப்போ அந்த பட்டை வளையல் மாதிரியே இதுவும் நல்ல ஷைனிங் வந்துருச்சா? அவ்வளோதான். நீங்கள் வந்து நம்ம வாங்கிட்டோமே கலர் வந்து கருப்பாயிடுச்சே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அது வந்து கலர் கருப்பு கிடையாது. இந்த காற்று பட்ட உடனே அந்த 5 மெட்டல் இல்லையா இது, அதனால் அந்த காற்று பட்ட உடனே அந்த கலர் கொஞ்சம் டல்லாகிடுறது, அவ்வளோதான். இப்போ நம்ம கோவில் சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கலர் ஒரு மாதிரியாக இருக்கும். எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு அந்த அபிஷேகம் பண்ணாங்கன்னா பளபளன்னு வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். இது நம்ம எடுத்து லெமன் வாட்டரில் டிக் பண்ணி எடுத்து திருநூறு வச்சு தேய்ச்சிட்டோம்னா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன். ரொம்ப அருமையாக இருக்கும்.